மாமியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவின் ஸ்லீப்பர் செல் போல திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பிரச்சாரம் செய்து வருவதால் முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுக வேட்பாளர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்த முதல் நாளில் இருந்தே குழப்பம் நீடிக்கிறது. அந்த கட்சிக்கு அதிக சீட்டு வழங்கியது கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. பிரச்சாரத்தில் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களை மதிக்காமல் பிரேமலதா நடந்து கொள்வதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியதை அடுத்து பிரேமலதாவை அழைத்து திமுக தலைமை அறிவுரை கூறி அனுப்பியதாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சேலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் உள்ளிட்டோருடன் பிரேமலதா மேடை ஏறினார். அங்கு பேசிய பிரேமலதா, என் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரே குற்றச்சாட்டை மட்டுமே சொல்கின்றனர். பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. அதை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் அரசு மீது சொல்ல முடியாது என்று முதல்வர் முன்னிலையிலேயே பெரிய குண்டை தூக்கி போட்டார். பிரேமலதாவின் பேச்சு நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி வருகிறது. இதோடு நிற்கவில்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்தில் திமுக கூட்டணிக்கு எதிராக அழுத்த குண்டை வீசினார். திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கில் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை, எல்லைக்கல் என்றும் உச்சியில் தீபமேற்ற அனுமதிக்கக்கூடாது என்றும் இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் திமுக அரசு பேசி வந்தது. இந்நிலையில்தான் திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியனை ஆதரித்து நேற்று பிரேமலதா பேசினார். திருப்பரங்குன்றத்திற்கு பல முறை வந்துள்ளேன். இருப்பினும் முதல் முறையாக இப்போதுதான் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு பிரச்சாரத்திற்காக வந்துள்ளேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை பற்றித்தான் பேசுகின்றனரே தவிர இங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரும் பேசவில்லை. மக்கள் நன்றாக இருந்தால்தான் தொகுதி நன்றாக இருக்கும். முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும், மக்களின் வாழ்க்கையும் உயரும் என்று திமுகவுக்கு எதிராக அடுத்த குண்டை வீசினார். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே பல முறை நம்ம வந்திருக்கோம். ஆனா இது முதல் முறையாக வந்து சார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு நமது அன்பு சகோதரி கிருத்திகா அவர்கள் நான் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுறத பத்தி பேசுறாங்களே ஒழிய தொகுதியின் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால இருக்க மக்கள் நல்லா இருந்தாதான் தொகுதி நல்லா இருக்கும். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டுமில்ல, கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார், ஒளியேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே ஒற்றுமையாக இருந்த மக்கள் அனைவரும் சிறப்பாக சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை கிருத்திகா பாண்டி அவர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நிலையில்தான் பிரேமலதாவின் செயல்பாடுகள் அதிமுகவின் ஸ்லீப்பர் செல் போன்று இருப்பதாக சமூக வலைதளங்களில் திமுகவினர் விமர்சிக்கின்றனர். திமுகவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக பிரேமலதா தொடர்ந்து பேசி வருவது முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுக வேட்பாளர்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியது, பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண்கள் என பல திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தியுள்ளார். 5 ஆண்டுகளாக பெண்கள் நலனுக்காக செய்யப்பட்ட திட்டங்களை திமுகவில் உள்ளவர்களை தவிர பொதுவாக பெண் ஒருவர் எடுத்து பேசினால் நன்றாக இருக்கும் என தேர்தல் வியூக நிறுவனம் கூறியது. இதை கேட்டுதான் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்து கூடுதல் முக்கியத்துவத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். ஆனால் திமுக அரசின் சாதனைகளை பற்றி பேசாமல் கூட்டணிக்கு எதிராக பிரேமலதா பேசி வருகிறார். இதோடு அவர் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் தேர்தலில் பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று திமுகவினர் எச்சரித்தனர். இதற்கிடையேதான் சேலம் கூட்டத்தில் தான் பேசியதை பத்திரிகைகள் திருத்தி செய்தி வெளியிட்டன. இதை நான் கண்டிக்கிறேன் என்று சபை கட்டு கட்டியிருக்கிறார் பிரேமலதா.